students, welcome to IBPS RRB Scale 1 Paper Explanation for Reasoning. Right, so first question என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ABCD, LM, N and O are sitting around a circular table with equal distance between each other but not necessarily in the same order. Some of them facing outside and some of them facing inside. So facing inside and outside கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிப்போ சர்க்கிளர் ட்ரா பண்ணிட்டு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க நமக்கு டோட்டலாக 8 மெம்பர்ஸ் இல்லையா. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு வரும் கண்டிப்பாக, ஏன்னா அவுட் சைட் சம்மர் இன்சைட் அவுட் சைடு இல்லையா. ஸோ 8 மெம்பர்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 மெம்பர்ஸ் எடுத்தாச்சுங்க இல்லையா. இப்போ நம்ம இங்கே ஒன்று என்ன கொடுத்துருன்னு பார்க்கலாம். Facing the same direction means if one faces the center, then other also faces the center and vice versa. Okay. Facing opposite direction means if one faces center, then other faces outside, vice versa. அதாவது பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன்னா என்னது, ஒருத்தர் சென்டர்னா ஓகே, அதாவது ஒருத்தர் இன்சைட்னா இன்னொருத்தர் இன்சைட், ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஒருத்தர் இன்சைட்னா ஒருத்தர் அவுட் சைடு, இதுதான் அதோட மீனிங். ஓகே, n sits second to the right of B. Only one person sits between n and O. L sits second to the left of O. A is neither an immediate neighbor of O nor n. M sits to the immediate right of L. D sits to the right of A. The immediate neighbors of B face opposite directions. C sits second to the right of M. Immediate neighbors of C face the same direction. Immediate neighbors of O face the opposite direction. C faces outside. So இங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கான டேட்டா தான் கொடுத்துரும், அதாவது சி அவுட் சைடு அது மட்டும் தான் கொடுத்துரும். மற்றபடி யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டைரக்ஷனும் டேரெக்டா இங்கே சொல்லலை. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டோம்னா பி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. ஸோ பின்றது நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ரைட், ஸோ ரெண்டு கண்டிஷனில் பின்றது இங்கே எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வரும், பி இன்சைடா அவுட் சைடா நமக்கு தெரியாது. இப்போ ஒரு கண்டிஷனில் பியை வந்து இன்சைடு எடுத்துட்டோம்னா பி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் என், சாரி என் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பின்னா என் வந்து இங்கே வந்துடும். இன்னொரு கண்டிஷனில் அவுட் சைடு எடுத்துட்டோம்னா செகண்ட் டு த ரைட் 1 2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் வந்துடும். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் என் அண்ட் ஓ. ஸோ ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் என் அண்ட் ஓனா இங்கே ஓ பாசிபிள் கிடையாது, இங்கே தான் ஓ பாசிபிள். இந்த கண்டிஷனில் இங்கே ஓ பாசிபிள் கிடையாது, இங்கே தான் ஓ பாசிபிள். Next one, L sits second to the left of O ன்னு சொல்றாங்க. L sits second to the left of O. So possible என்ன இருக்கு பாருங்க, second to the left இல்லையா. அவுட் சைடு எடுத்துட்டா second to the left இங்க ஆல்ரெடி n இருக்காங்க, பாசிபிள் கிடையாது. அப்போ இன்சைடு எடுத்துக்கிட்டா second to the left இங்க L வரும் நமக்கு. அதே மாதிரி இந்த கண்டிஷன்ல அவுட் சைடு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டு த காலியா இருக்கு. அப்போ இன்சைடு எடுத்துட்டா செகண்ட் டு த லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா n இருக்கு. அப்போ இங்க L வரும், O வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடா இருக்கும். நெக்ஸ்ட் A is neither an immediate neighbor of O nor N. So A வந்து பார்த்தீங்கன்னா O பக்கத்துலேயும் வரக்கூடாது, N பக்கத்துலேயும் வரக்கூடாது. அப்போ A வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரணும் இந்த கண்டிஷனில். O பக்கத்தில் வரக்கூடாது A, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா N பக்கத்தில் வரக்கூடாது. ஸோ A வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், M sits to the immediate right of L. So M sits to the immediate right of L. So immediate right of L இங்கே பார்த்தீங்கன்னா immediate neighbors வந்து பார்த்தீங்கன்னா இங்கே B இருக்காங்க, L இருக்காங்க. ஸோ இமீடியட்லாம் நம்ம பிளேஸ் பண்ண முடியாது. ரைட், ஓகே, இமீடியட் ரைட் ஆஃப் எல், ரைட். ஓகே, நான் ஏ எடுத்துக்கிட்டேன். ஸோ எம் சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் எல். இமீடியட் ரைட்னா இங்கே ஆல்ரெடி ஏ இருக்காங்க, ஸோ பாசிபிள் இல்லை. இமீடியட் ரைட் அதாவது அவுட் சைடு எடுத்தால் நமக்கு பாசிபிள் இல்லை. அப்போ இன்சைட் எடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் இங்கே வந்துடும். இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இருக்காங்க, ஸோ இந்த சைட் பாசிபிள் கிடையாது. இன்சைட் எடுத்துட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு, ஸோ அப்போ அவுட் சைடு எடுத்துட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம் வரும், ஏன்னா இமீடியட் ரைட் சொல்கிறதுனால. நெக்ஸ்ட் டி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏன்னு சொல்கிறாங்க. ஸோ டி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏனா இந்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காங்க நமக்கு எம் இருக்காங்க, ஸோ இன்சைட் எடுக்க முடியாது. அப்போ அவுட் சைடு எடுத்தோம்னா இது செகண்ட் டு த ரைட், இங்கே டி வந்துடும் நமக்கு. ஸோ இந்த கண்டிஷனில் செகண்ட் டு த ரைட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த செகண்ட் பொசிஷனில் எம் இருக்காங்க. ஸோ இன்சைட் எடுத்தோம்னா இது ரைட் சைடு, அவுட் சைடு எடுத்தோம்னா இது எம் இருக்காங்க, ஸோ அவுட் சைடு எடுக்க முடியாது. இன்சைட் எடுத்துட்டா இங்கே டி வரும். நெக்ஸ்ட் ஒன், த இமீடியட் நைபர்ஸ் ஆஃப் பி ஃபேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்றாங்க. இமீடியட் நைபர்ஸ் ஆஃப் பி ஃபேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஏ வந்து அவுட் சைடு, அப்போ டி வந்து இன்சைட் ஆகும். இங்கே ஏ வந்து இன்சைட், அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடுன்னு ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், C sits second to the right of M. So C sits second to the right of M னா செகண்ட் பொசிஷன்ல இங்க A இருக்காங்க. அப்ப இங்க வர மாதிரி நமக்கு என்ன டைரக்ஷன் எடுக்கணும் பார்க்கலாம். C sits second to the right. அப்ப அவுட் சைடு எடுத்தா இது வந்து செகண்ட் லெஃப்ட் ஆகும். அப்ப இன்சைடு எடுத்தோம்னா செகண்ட் ரைட். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், C வரும். இந்த கண்டிஷன்ல அவுட் சைடு எடுத்தாதான் இந்த கண்டிஷன்ல நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா C பிளேஸ் பண்ண முடியும். இன்சைடு எடுத்தா இங்க ஆல்ரெடி A இருக்கு, பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் C ஃபேஸ் சேம் டைரக்ஷன். இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் C ஃபேஸ் சேம் டைரக்ஷன்னா O வந்து இன்சைடு, அப்ப N இன்சைடா தான் இருக்கும். Immediate neighbors of C face same direction, that is O outside, இங்க N outside இருக்கும். Next one, the immediate neighbors of O face opposite directions சொல்றாங்க. So immediate neighbors of O face opposite directions. அப்போ வந்து பாத்தீங்கன்னா M inside இருக்கு, அப்போ C என்னதான் outside இருக்கும். இங்க என்ன சொல்றாங்க, M வந்து பாத்தீங்கன்னா outside இருக்கு, C வந்து inside இருக்கும்.
ஓகே, இதான் கொடுத்த டோட்டல் டேட்டா. இன்னொரு ஒரு டேட்டா இருக்கு பாருங்க, சி ஃபேஸஸ் அவுட் சைடு. சி ஃபேஸஸ் அவுட் சைடு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது, இங்கே சி ஃபேஸஸ் இன்சைடு. ஓகே, அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஏன்னா சி வந்து அவுட் சைடு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபைனலாக இதுதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட். இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். Who sits exactly between B and the one who sits immediate left of M when counted from the left of B? Okay, so exactly between B and one who sits immediate left of M. Immediate left of M யார் இருக்கா? L. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எக்ஸாக்டா யார் இருக்காங்கன்னா, அதாவது when counted left of B. left of B னா இந்த பக்கம். அப்ப யார் இருக்கா? A இருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 2 A நம்மளோட ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் ஒன். Who sits third to the left of B? So third to the left of B யார் இருக்கா? M. So option number 1 M நம்மளோட ஆன்சர். Next one. What is the position of L with respect to D? So L with respect to D என்ன இருக்காங்க பாருங்க, இங்க இப்படி பார்த்தா நமக்கு third to the right. So third to the right இருக்கா. So option number 5 third to the right. Clear? So இந்த பக்கம் பார்த்தோம்னா 1 2 3 4 5, பட் அந்த ஆப்ஷன் இல்லை, எந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அதை வச்சு தான் நம்ம போகணும். Next one. 4 of the following 5 are alike in a certain way based on the given seating arrangement and so form a group. Which is the one that does not belong to that group? அதாவது பார்த்தீங்கன்னா odd one out. So M, so M எப்படி இருக்கும் பாருங்க, inside. D எப்படி இருக்கு பாருங்க, inside. A வந்து பார்த்தீங்கன்னா outside. ஓகே, அப்போ O வந்து inside, L வந்து inside. அப்போ என்ன சொல்லலாம், A தான் வந்து பார்த்தீங்கன்னா outside. So A is the odd one out here. Next one. How many people in the given arrangement face center? So எத்தனை பேர் வந்து center பாருங்க, 1 2 3 4 5. So 5 people are, so 5 people are facing center, right? So that means option number that is more than 4 போயிடலாம் இல்லையா? So fifth option என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Right, so fifth option 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ more than 4, that is option number 1 more than 4. Right, so next one. So more than 4 then, so okay, so right, next one. So next one, communication, that is how many such pairs of letters are there in the word communication, that is both forward and backward னு கொடுத்துருக்காங்க. So check பண்ணலாம் இங்க. So word பெருசா இருக்கு, so நிறைய வர வாய்ப்பு இருக்கும், பார்க்கலாம். So C D E F G H I. okay, so C D E F G H I, so I ஒரு pair, right? So C I ஒரு pair வந்திருக்கு. next continue பண்ணோம். I J K L M N O வரல, so ஒரு pair வந்திருக்கு இப்போதைக்கு. next one, O P Q R S T U V W X Y Z, so வரல. next M N O P Q R S T, right? so M ல இருந்து T க்கு வந்திருக்கு. next U V W. next one, M N O P Q R S T U V, so இதுவும் இல்லை. next U V W X Y Z A B C வரல. next N O P Q R S T U. next I J K L M N O வரல. next C D E F G H. next A B C D E. next T U V W. next I J K. next O P இல்ல. next N O, ரைட் சைடுல இருந்து பார்க்கும்போது N O. ஸோ N O வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர், ஸோ 3 வந்திருக்கு இது வரைக்கும். next P Q R S T U V W X Y Z. next ஓகே, ஓல இருந்து ஆல்ரெடி செக் பண்ணிட்டு, இப்போ ஐல இருந்து பார்க்கணும். I J K L M N. ஸோ ஐல இருந்து N, ஸோ 4 வந்திருக்கு. ஸோ இன்னும் எத்தனை நமக்கு மோர் தென் 5 தான் மேக்ஸிமம் இருக்கு, ரைட்? பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வந்திருக்கு, ரைட்? ஸோ ஐல இருந்து N பார்த்தோம். நெக்ஸ்ட் O P Q R S. நெக்ஸ்ட் ஒன் T U V W X Y Z A B C. ஓகே, ஸோ டீலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து டோட்டல் 5, இன்னும் ஒன்று வந்துச்சுன்னா மோர் தேன் 5 நம்ம போயிடலாம். ஸோ 5 வந்திருக்கு, ஸோ மோர் தேன் 5, ஏன்னா இங்கே 5 என்ற ஆப்ஷன் கிடையாது. ஸோ மோர் தேன் 5, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். So next one, if it is possible to make only one meaningful word with the second, third, fifth and seventh letters of the word kitchen, which would be the third letter of that word from the right end? If more than one such word can be formed, give X as the answer. If no such word can be formed, give Z as your answer. So பார்க்கலாம். So kitchenல இருந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த லெட்டர் எடுக்க சொல்லிருக்காங்க? செகண்ட் லெட்டர் that is I. Okay, next third letter that is T. next one fifth letter வந்து பாத்தீங்கன்னா H. next seventh letter பாத்தீங்கன்னா N. so இது யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் பண்ணலாம்? so hint, next வந்து பாத்தீங்கன்னா thin, right? so அப்போ more than 1 வருது, அப்போ more than 1 வருதுன்னா X, right? so option number 5 X நம்மளோட ஆன்சர். clear? next one,
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ரைட், ஓகே, ஸோ பார்க்கலாம் இப்போ. ஸோ வாட் இஸ் அ கோட் ஃபார் மவுண்டைன் ஆஸ் பர் த கிவன் கோட் லாங்குவேஜ்? ஸோ மவுண்டைன் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ மவுண்டைன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ வேற எங்கேயாவது இருக்கா மவுண்டைன்? ஓகே, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு மவுண்டன் இருக்கு, 1, 3 and 4. ஸோ 1, 3 and 4ல இருக்கு. ஸோ அதே மாதிரி கோட் கூட இங்க காமனா இருக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க JU இருக்கு, நமக்கு செகண்ட் ஒன்ல தான் JU இருக்கு, நமக்கு வராது. நெக்ஸ்ட் NA இருக்கு, நமக்கு தேர்ட் ஒன்ல இருக்கணும். தேர்ட் ஒன்ல நமக்கு NA இருக்கா? இருக்கு. ஃபோர்த் ஒன்ல இருக்கணும், இல்ல. நெக்ஸ்ட் MI தேர்ட்ல இருக்கா? இல்ல. ரைட், அப்போ நமக்கு இதுவும் வராது. நெக்ஸ்ட் PO தேர்ட்ல இருக்கு, நெக்ஸ்ட் இங்க இருக்கு. ஸோ அப்போ PO1ன்றது பாத்தீங்கன்னா மவுண்டனுக்கான கோட். ரைட், ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 PO. Next one, what is the code for slow rise as per the given code language? So slow rise, slow எங்க இருக்குன்னு பாருங்க first. So slow வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எங்க இருக்கு? லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் ஸ்லோன்றது இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் இருக்கிறது பாருங்க. YB எங்கேயாவது ரிப்பீட் ஆகுதா? எங்கேயுமே ரிப்பீட் ஆகல, இங்க மட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் JU வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது, GI ரிப்பீட் ஆகுது, PO ஆல்ரெடி பார்த்தது. ஸோ YB கண்டிப்பா இருக்கணும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ல YB இருக்கு. ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரைஸ். ஸோ ரைஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைஸ் இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரைஸ் இருக்கு. ஸோ பாருங்க, ஸோ GI ஆல்ரெடி ரிப்பீட் ஆகுறது பார்த்தோம். MI நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது மேல. ஸோ JU வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது பார்த்தோம். நெக்ஸ்ட் அப்ப என்ன வரும்? VE. ஸோ VEயும் ரிப்பீட் ஆகுதா? அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் தானே கேட்டிருக்காங்க. ரைஸ் வேற எங்கேயாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஓகே, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, சாரி. ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரைஸ் இருக்கு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா GI. ஸோ GI தான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரிப்பீட் ஆகுது. VE பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் ஆகுது. MI பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். JU பாத்தீங்கன்னா ஸோ JUவும் பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் ரிப்பீட் ஆகுது. பட் வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல இருக்கு JU. அப்போ அது வராது நமக்கு. அப்போ என்னது? GI தான். அப்போ YBGI தான் நம்மளோட ஆன்சர். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் one, what does the code NA stands for? That is NA stands for in the given code language. So NA எங்க இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் NA தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல மட்டும் இருக்கிற வேர்டை பார்க்கலாம் நம்ம. ஸோ NA ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல மட்டும். ஸோ ட்ரிப் இங்க இருக்கா? இருக்கு. ட்ரிப் வேற எங்கேயாவது இருக்கா? ஸோ ட்ரிப் வேற எங்கேயுமே இல்லை, பட் ட்ரிப் பாசிபிள் நமக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம் டுவர்ட்ஸ். ஸோ டுவர்ட்ஸ் வந்து இங்க கிடையாது. மவுண்டைன். ஸோ மவுண்டைன் இருக்கு, பட் மவுண்டைன் 3 இடத்துல இருக்கு. ஹில்ஸ் இருக்கு, பட் இங்க இல்லை. அப்ப என்ன வரும்? ட்ரிப். ஆப்ஷன் நம்பர் 1 ட்ரிப் நம்மளோட ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், what does the code FU stand for in the given code language? So FU எங்க இருக்குன்னு பாருங்க. So FU தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கா? வேற எங்கேயுமே இல்லை. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் இருக்கிற வேர்டை பார்க்கணும். ஸோ ரிவர் எங்க இருக்கு? நமக்கு இங்க இருக்கு. ஸோ ரிப்பீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் ஆல்ரெடி பார்த்தோம். ராஃப்டிங். ஸோ ராஃப்டிங் எங்கேயுமே இல்லை, இங்க மட்டும் தான் இருக்கு. ஸோ மவுண்டைன் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ ராஃப்டிங் மட்டும் தான் இது இருக்கு. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 ராஃப்டிங் நம்மளோட ஆன்சருங்க. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட். ஸோ பார்க்கலாம். 9 members Q, R, S, T, U, V, W, X and Y born in 9 different years. So year based கொடுத்திருக்காங்க. என்னென்ன இயர்ஸ் கொடுத்திருக்காங்க? 1968. ஓகே, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இங்க. ஸோ 1968. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1973, 1977, நெக்ஸ்ட் 1988. ஓகே, ஸோ 1982, ரைட். 1982. Next one 1990. Next one 1996. Next 2001, 2004, 2000, 2011. ரைட். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்குமா என்ன இதுன்னு பார்க்கணும். ரைட், ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பண்ண மாதிரி இருக்குன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டே வந்து எந்த இயருக்கு கட் ஆஃப் இயர் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அந்த இயருக்கு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கணும். கிளியர்? ஸோ பர்சன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேற ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் இங்க. ஸோ பட் நாட் in the same order, the ages of all the person calculated on the previous year 2020. ஸோ பர்சன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ இஷ்யூஸ். ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயர்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஜஸ் ஏதாவது நமக்கு கால்குலேஷன் மெத்தட்ல நம்ம கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, சரி பார்க்கலாம். only one person is elder than you ன்னு சொல்றாங்க. ஸோ only one person is elder than you னா யூன்றது இங்க தான் வரும், பாசிபிலிட்டி வராது. நெக்ஸ்ட் the age difference of u and y is equal to age of v. ஸோ இந்த மாதிரி கொடுத்தும்போது நம்ம இங்க வந்து கால்குலேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ கால்குலேஷன் பண்ணி ஆகணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 2011 என்னது 9 இயர்ஸ் 2020க்கு. ரைட், 2004 நமக்கு என்ன வரும்? 16 இயர்ஸ் வருமா?
okay. So 2004 na 16 years, 2001 na நமக்கு 19, okay. So next 1996, so 1996 na நமக்கு என்னது, so 5 அதிகமாகுதா, so 5 na அப்போ 24 years, right. So 1990, so 1990 na 30 years, right. So next one 82, so 82 na அப்போ 38 years, okay. So 77, so 77 na நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 43 years, right. So next one 73, so 73 na 47 years, 1968 na நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 52 years, right. Okay. So இப்போ என்ன சொல்றாங்க next statementல, the age difference between u and y is equal to v ன்னு சொல்றாங்க. age difference between u and y is equal. So இப்போ 9 difference நமக்கு ஏதாவது வருதா, so 47 க்கும் 9 difference ஏதாவது வருதான்னு பார்த்தா, so நமக்கு 38 க்கு வருது 9 difference, right. So 9 difference, வேற 16 difference வருமானா, இப்போ இதுல இருந்து 16 அதிகமா பண்ணனும்னா பண்ண முடியாது, ஏன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா +5 தான் இருக்கு. அப்ப இதுல 16 மைனஸ் பண்ணனும்னா நம்ம 31 வரும். so அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, கிடையாது. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 38ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம y எடுத்துக்கலாம். so age difference of u and y எவ்வளவு வருது நமக்கு, இங்க age difference வந்து பாத்தீங்கன்னா 9 வருது. அந்த 9 வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, is equal to v. அப்போ v வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல எடுத்துக்கலாம், நம்ம செக் பண்ணலாம். next the number of persons elder to v is the same as younger to x ன்னு சொல்றாங்க. அதாவது v க்கு மேல எத்தனை பேர் இருக்காங்களோ x க்கு கீழே அத்தனை பேர் தான் இருக்கணும், அதுதான் அதோட மீனிங். next r is elder to y, okay, r is elder to y but not to x ன்னு சொல்றாங்க. அப்போ r வந்து இங்க வந்துரும். next only one person born between r and w ன்றாங்க, அப்போ w ன்றது இங்க வந்துரும். next the age difference between y and w is same as t and s ன்னு சொல்றாங்க. age difference between y and w எவ்வளவு difference இருக்கு, 8 difference இருக்கு. is same between t and s ன்னு கூட சொல்றாங்க. same between t and s னா, okay, so எங்க வரும் நமக்கு t and s same 8 years difference னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 16 வரும். பட் எங்க எடுக்கணும்னு தெரியாது, யார் வந்து elder நமக்கு தெரியாத பார்க்கலாம். the age difference between q and t is more than age difference between s and q ன்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம சப்போஸ் t and s இங்க எடுத்துட்டோம்னு வெச்சுங்களேன், t and s இங்க எடுத்துட்டோம்னா இப்போ என்ன அவங்க சொல்றாங்க, ரிமைனிங் வந்து q இங்க தான் வரணும் நமக்கு. so q இங்க வரணும்னா என்ன சொல்றாங்க, the age difference between q and t, age difference between q and t எவ்வளவு இருக்கு நமக்கு 5 difference இருக்கு. இது is more than the age difference between s and q. s and q difference எவ்வளவு நமக்கு 3 தான். அப்போ நமக்கு satisfy s and q ஓட difference விட q and t ஓட difference அதிகமா இருக்கணும். so நமக்கு ஒரே possibility ஆன்சர் வந்துடுச்சு. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். so நோட் பண்ணிக்கங்க, நம்ம ஒன் பை ஒன் क्वेश्चन சால்வ் பண்ணலாம் இங்க, ரைட். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, q born in which year, so q born in which year, 2001, that is option number 4, right. next one how many persons are younger than x, so younger than x யார் இருக்கா, so நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 persons younger than s தான், right. so ஏன்னா total 9 members கொடுத்திருந்தாங்க இல்லையா, 1 2 3 4 5 6 7 8, அப்ப என்ன ஆப்ஷன் more than 5, option number 5, right. so next one, okay, so next one, what is the total age of s and r, so total age of s and r, s வந்து பாத்தீங்கன்னா 16, r வந்து பாத்தீங்கன்னா 43, right. so அப்ப என்ன ஆகும் நமக்கு 59, right. so option number 1 59 answer. next one, who among the following is the odd one, okay பார்க்கலாம். so wq, so wq க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேப் இருக்காங்க, uy க்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேப் இருக்காங்க, sv க்கு பாத்தீங்கன்னா immediate neighbors, so ts க்கு ஒருத்தர் கேப் இருக்காங்க, xr க்கு ஒருத்தர் கேப், அப்ப sv தான் நம்மளோட odd one outing. so next one, if all the vowels in the word partial are rearranged in the alphabetical order from left to right, followed by the consonants in the alphabetical order from left to right, the positions of which of the following alphabets given below will remain unchanged, right. so என்ன சொல்றாங்க, so partial ன்ற word இருக்கு, okay. so இந்த wordல வந்து பாத்தீங்கன்னா letters எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, first left to right என்ன அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க, okay, rearrange alphabetical order from left to right, okay, vowels வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ vowels என்னென்ன இருக்கு, a a i ன்னு இருக்கு, இந்த மூணு இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இத ஃபாலோ பண்ணி என்ன பண்ணா கான்சனன்ட்ஸ் alphabetical orderல அரேஞ்ச் பண்ணனும், அது சேம் லெஃப்ட் டு ரைட் தான். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்சனன்ட் இங்க சின்ன கான்சனன்ட் வந்து l, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா p, நெக்ஸ்ட் r, நெக்ஸ்ட் t, ரைட். அவங்க என்ன கேக்குறாங்க, அன்சேஞ்ச், சோ இது சேஞ்ச் ஆயிருக்கு, இது சேஞ்ச் ஆகல, சேஞ்ச், that means only one, that is a மட்டும் தான் சேஞ்ச் ஆகல இங்க, clear. next one, so next one பாத்தீங்கன்னா syllogism கொடுத்திருக்காங்க, so பார்க்கலாம். so first conclusion,
some cards are definitely not steel னு கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. அப்ப நெகட்டிவ் கன்க்ளூஷன் நமக்கு டெஃபினட் நெகட்டிவ் ஃபாலோ ஆகுமா? ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது நமக்கு ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், some papers are metal. So some papers are metals னு சொல்றாங்க. So பாருங்க நமக்கு எங்கயாவது ரிலேஷன் இருக்கான்னு. So some papers are steel, all steel are metal. அப்ப கண்டிப்பா இப்போ எல்லா ஸ்டீலுமே மெட்டல் ஆகும்போது அந்த எல்லா ஸ்டீலுமே மெட்டல் ஆகும்போது அந்த ஸ்டீலுக்குள்ள இருக்கிற பேப்பர் கூட கண்டிப்பா மெட்டல் ஆக தான் செய்யும். ஸோ செகண்ட் ஒன் இங்க ஃபாலோ ஆகும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 only 2 follows, right? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சம் ஸ்டீல் இஸ் கார்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ ஸ்டீல் அண்ட் கார்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே, சம் கார்ட்ஸ் ஆர் பேப்பர்ஸ், சம் பேப்பர்ஸ் ஆர் ஸ்டீல், ஆல் ஸ்டீல்ஸ் ஆர் மெட்டல்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கார்ட்ஸ்க்கும் ஸ்டீலுக்கும் தான். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நமக்கு இன்டர்செக்ஷன் இருக்கா? சம் கார்ட்ஸ் ஆர் பேப்பர்ஸ், சம் பேப்பர்ஸ் ஆர் ஸ்டீல். பட் கார்ட்ஸ்க்கும் ஸ்டீலுக்கும் எந்த விதமான டெஃபினட் ரிலேஷனும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. நெக்ஸ்ட், ஆல் மெட்டல்ஸ் பீயிங் கார்ட்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு சொல்றாங்க. ஆல் மெட்டல்ஸ் பீயிங் கார்ட்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டினா கார்டுக்கும் மெட்டலுக்கும் ஏதாவது டெஃபினட் ரிலேஷன் இருக்கா? இல்லை. அப்போ பாசிபிலிட்டி ஃபாலோ ஆகும். எதுக்குன்னா எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால. Okay, so second one. So option number 2 only 2 follows. Next one, some wires are threads னு சொல்றாங்க. So பாருங்க, okay, some wires are threads னு சொல்றாங்க. All buckets are what? Wires. Okay, so பார்க்கலாம். So all shoes are threads. So all shoes are threads னு சொல்றாங்க. Next, some threads are buckets னு சொல்றாங்க, right? எல்லா ஷூமே என்னது? த்ரெட்ஸ் குள்ள இருக்கு. சில த்ரெட் என்னது? பக்கெட்னு சொல்றாங்க. இப்போதைக்கு ஷூஸ்க்கும் பக்கெட்டுக்கும் எந்த விதமான ரிலேஷன் இல்லை. ஸோ இதை பார்க்கும்போது நெக்ஸ்ட், ஆல் பக்கெட்ஸ் ஆர் வயர்ஸ்னு சொல்றாங்க. இப்போ இங்க பார்க்கும்போது ஷூ வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டுக்குள்ள இருக்கு, சில த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டுக்குள்ள இருக்கு. அப்போ பக்கெட்டுக்கும் ஷூக்கும் ரிலேஷன் இருக்கானா? கண்டிப்பா இல்லை. ஸோ செகண்ட் ஒன்ன்றது இங்க நமக்கு ஃபாலோ ஆகாது, அதாவது டெஃபினட் ரிலேஷன் கிடையாது. நெக்ஸ்ட், வயர்ஸ்க்கும் த்ரெட்ஸ்க்கும் பார்த்தோம்னா, ஸோ வயர்ஸ் த்ரெட்ஸ் எப்படி நம்ம கனெக்ட் பண்றது? ஸோ இங்க வயர் இருக்கு, இங்க த்ரெட் இருக்கு. இப்போ கனெக்டிவிட்டினா பக்கெட் தான், ரைட்? ஸோ சம் த்ரெட்ஸ் ஆர் பக்கெட்னு சொல்றாங்க, ஆல் பக்கெட்ஸ் ஆர் வயர்ஸ். அப்போ கண்டிப்பா சில த்ரெட் வந்து வயரோட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஏன்னா வந்து சில த்ரெட் எங்க இருக்கு? பக்கெட்டுக்குள்ள இருக்கு. எல்லா பக்கெட்டுமே எங்க இருக்கு? வயருக்குள்ள இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பா ஃபாலோ ஆகும். தட் மீன்ஸ் கன்க்ளூஷன் only one follows, ஆப்ஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பாயிண்ட் ஏ, ஓகே, Rian walks 30 meters towards north. So 30 meters towards north. He takes right turn and walks 15 meters. Next one, again turning to his right, he walks 60 meters. Next, he then takes a left turn and walks 15 meters. Again he turns to his left and walks 30 meters. Okay, this straight over 30 meters. And next one, and reaches point B. This is point B ன்னு சொல்றாங்க. How far and which direction the point B is from point A? ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருப்பாங்கன்னா 30 இருப்பாங்க. இங்க 15, இங்க 15, அப்போ 30 இருப்பாங்க. எக்ஸாக்டா இங்க வந்து 30, அப்போ 60னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 30 இருக்கும். அப்போ எக்ஸாக்டா இதுக்கு நேரா தான் இருப்பாரு. அப்போ எந்த டைரக்ஷன்ல இருப்பாரு அவரு? ஓகே, B from point A. So B from point A னா ஏல இருந்து B பார்க்கும்போது எந்த டைரக்ஷன்ல இருப்பாரு? ஈஸ்ட். தட் மீன்ஸ் 30 meters ஈஸ்ட்ல இருப்பாரு. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர், ஓகே, ஸோ 30 meters ஈஸ்ட், ஆப்ஷன் நம்பர் 5. கிளியர்? B வந்து ஏல இருந்து பார்க்கும்போது ஈஸ்ட்ல இருப்பாங்க. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். Next, blood relation. B is mother of H, H is mother of K, R is sister of B. How is K related to R ன்னு கேக்குறாங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு H ஓட ஜெண்டர் நமக்கு கரெக்டா தெரியுமா? சாரி, K ஓட ஜெண்டர் நமக்கு கரெக்டா தெரியுமா? K ஓட ஜெண்டர் தெரிஞ்சாதான் நமக்கு K related to R find out பண்ண முடியும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? B is brother male, ஓகே, brother of H, H is mother of K ன்னு சொல்றாங்களே தவிர K ஓட ஜெண்டர் இது வரைக்கும் தெரியல. நெக்ஸ்ட், R is sister of B, இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. பட் K ஓட ஜெண்டர் நமக்கு தெரியாது. So that cannot be determined. Answer சால்வ் பண்ண தேவையில்லை. Next one. So next one, arrangement based. So என்ன கொடுத்துறாங்க? 6 persons GHI, JK and L are going to India. Different like states Goa, Kerala, Bihar, Punjab, Odisha and Manipur in 3 months, January, February and April, of 2 different dates as 8th and 19th, but not necessarily in the same order, right? இங்க வந்து பாத்தீங்கன்னா மந்த் பேஸ் அண்ட் 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ என்னென்ன மந்த் கொடுத்துருக்காங்க? நமக்கு ஜான்வரி கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பிப்ரவரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச். இது ரெண்டுத்துலயும், இந்த மூணுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 டேட். ஓகே, ஒரு மந்த்லயும் 2 டேட், 8, 19, நெக்ஸ்ட் 8, 19, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8, 19.
clear right? ஸோ இப்போ நம்ம ஒரு பர்சனாக பிளேஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வேரியபிள் நமக்கு வரும். ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ நமக்கு மேபி பாசிபிலிட்டி வரும். ஸோ தட் பர்சன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஓகே. ஸோ 2 பாசிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். ரைட். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ம. I goes in a month which has an odd number of days but not on odd number date. Odd number dates, odd number days na என்னது நமக்கு 31 days இருக்கும் இல்லையா? ஸோ ஜனவரி 31 தான், மார்ச் 31 தான். அப்போ இதுதான் பாசிபிள். அதுவும் இல்லாமல் ஆட் நம்பர் டேட் கிடையாது சொன்னாங்க. அப்போ ஈவன் நம்பர் டேட்டில் தான் போவார். அப்போ 2 பாசிபிலிட்டி என்ன வரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்னா ஐ இங்கே பாசிபிள், இன்னொரு கண்டிஷனில் ஐ இங்கே பாசிபிள். ஸோ 2 பாசிபிலிட்டி வருது. நெக்ஸ்ட் ஒன், the 3 persons go between I and 1 goes to Punjab. So 3 persons. So 1, 2, 3. So பஞ்சாப்ன்றது இங்கே வரும் நமக்கு. இந்த கண்டிஷனில் 1, 2, 3 பஞ்சாப்ன்றது இங்கே வரும். Clear? Okay. So next one, J and the one who goes to Punjab goes in the same month ன்னு சொல்றாங்க. So Jயும் பஞ்சாபும் சேம் மந்த்னு சொல்றாங்க. அப்போ Jன்றது இங்கே எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷனில் Jன்றது இங்கே எடுத்துக்கலாம். Okay. Only one person goes between J and one goes to Odisha. So J and Odisha only one person. Right. So J and Odisha only one person. So Odisha ன்றது இந்த கண்டிஷனில் வந்துரும். Next one, the number of persons who go before to 1 goes to Odisha is same after G ன்னு சொல்றாங்க. ஸோ பிஃபோர் ஒடிசா எத்தனை பேர் 1, 2, 3 போகிறாங்க. அப்போ ஜிக்கு ஆஃப்டரும் 1, 2, 3 இருக்கணும். அதே மாதிரி இங்கே 1, 2, 3 தான். அப்போ ஜிக்கு ஆஃப்டர் 1, 2, 3 இருக்கணும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், the one who goes to Kerala is going immediately before G. ஸோ immediately before G யாரு? கேரளான்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேரளா வந்துடும். நெக்ஸ்ட், K neither goes to Punjab nor in February. ஸோ K வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபும் கிடையாது, நெக்ஸ்ட் பிப்ரவரியும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ கே வந்து இங்க வரும் நமக்கு. ரைட். ஓகே. ஸோ பஞ்சாப்லயும் வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வராது, இங்கே வராது. அப்போ கே இங்கே வரும். இந்த கண்டிஷனில் நமக்கு பஞ்சாப் எங்கே இருக்கு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கே வராது. அப்புறம் வந்து பிப்ரவரி கிடையாதுன்னா அப்போ கே இங்கே வரும். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், எல் கோஸ் இமிடியட்லி பிஃபோர் ஒன் ஹூ கோஸ் டு கோவா. ஸோ எல் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட்லி பிஃபோர் கோவான்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே கோவா எடுத்துக்கிட்டா நமக்கு எல், இது மட்டும் தான் நமக்கு பாசிபிள். இங்கே கோவா எடுக்கலாம், பட் எல் எடுக்க முடியாது. ரைட். நெக்ஸ்ட், இங்கே கோவா எடுக்கலாம், பட் எல் எடுக்க முடியாது. இங்கே கோவா எடுத்தா இங்கே எல். ஸோ இது மட்டும் தான் பாசிபிள். ஸோ கோவா எல். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல் அண்ட் ஒன் கோஸ் டு மணிப்பூர் கோஸ் இந்த சேம் மந்த்னு சொல்கிறாங்க. எல்லும் மணிப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மந்த்னு சொல்கிறாங்க. ரைட். அப்போ பாசிபிள் என்னது? இது சேம் மந்த்னா இது மார்ச் மந்த். ஸோ பஞ்சாப் கோவா தான் இருக்கு. அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பாகுது. எல் இங்கே என்ன இருக்கு? பிப்ரவரியில் இருக்கு. அப்போ பிப்ரவரியில் என்ன இருக்கு? ஜி இருக்கு. அப்போ ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிப்பூர்னு எடுத்துக்கலாம். ஸோ பாசிபிள். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ரைட். அப்போ ரிமைனிங் இங்கே ஒரு பர்சன் வரணும், இங்கே ஒரு ஸ்டேட் வரணும். ஸோ செக் பண்ணலாம். ஓகே. ஸோ என்ன பர்சன் வரும் நமக்கு? ஸோ ஜிஹெச். ஓகே. ஹெச் தான் வரணும். அப்போ இங்கே ஹெச் வந்துடும். அப்போ ரிமைனிங் ஒரு ஸ்டேட் இருக்குது. என்ன ஸ்டேட்டுங்க ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பீகார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பீகார் வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் நம்ம கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியரா? ரைட். ஸோ கே கோஸ் டு விச் ஸ்டேட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன்ஸ் நமக்கு மறைக்குது. ஸோ ஒரு நிமிஷம். ரைட். ஓகே. 5th ஆப்ஷன் தெரியுதா? ரைட். 5th ஆப்ஷன், கே கோஸ் டு விச் ஸ்டேட். ஸோ கே கோஸ் டு விச் ஸ்டேட் பாருங்க. K goes to Bihar, right? So K goes to Bihar, option number 4. So option number 4 our answer, right? So next question. Next one, who goes to Punjab? So Punjab yaar pora? So Punjab vandu pathina H, right? So option number, okay, so Punjab is H, option number 4, right? So next one, the one who goes to Goa is going on which month? So Goa எங்க இருக்கு பாருங்க. So Goa வந்து பாத்தீங்கன்னா which month? March 8th, right? So பார்க்கலாம். March 8. Okay, so March 8, that is option number 3, right? So next one, who among the following is odd one, right? So January 8th H ன்னு சொல்றாங்க. So January 8th H கரெக்ட் தான். நெக்ஸ்ட் February 19th L. So February 19th L அதுவும் கரெக்ட்.
மார்ச் 8 ஐன்னு சொல்றாங்க. ஸோ மார்ச் 8 ஐ அதுவும் கரெக்ட். மார்ச் 19th எல். ஸோ அது வராது, ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 நம்மளோட ஆன்சர், ஆட் ஒன் அவுட். ஜனவரி 19 ஜே பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அனதர் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம், ரைட்? ஸோ எரேஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே ஸோ என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்துருவாங்க, அரேஞ்ச்மெண்ட் கிடையாது, டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ பார்க்கலாம். ஹவு மெனி பீப்புள் ஆர் சிட்டிங் அரௌண்ட் ஏ சர்க்குலர் டேபிள் வேர் ஆல் த பீப்புள் ஆர் ஃபேஸிங் த சென்டர் சொல்றாங்க. டோட்டல் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க, கேட்குறாங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். எத்தனை பேர் தெரியாதனால நம்ம எடுக்க முடியாது. எஸ் இட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டபிள்யூன்னு சொல்றாங்க. எஸ் இட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டபிள்யூ, எல்லாருமே ஃபேஸிங் சென்டர்னு சொல்லியாச்சு. ஸோ டபிள்யூ எடுத்துக்கிட்டா 1 2 இங்கே எஸ் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் ஒன்லி ஒன் பர்சன் பிட்வீன் எஸ் அண்ட் எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸ் எடுக்க முடியாது, எக்ஸ்ன்றது இங்கே எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் நாட் அன் இமிடியேட் நைபர் ஆஃப் டபிள்யூன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதோட மீனிங் என்னது? இங்கே எத்தனை பேர் வேணா இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்கே நம்ம டபிள்யூ எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், ரைட்? ஓகே, ஸோ இங்கே டபிள்யூ இருக்கா கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் இட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டபிள்யூன்னு சொல்றாங்க. ஸோ 1 2 3. ஸோ எக்ஸ் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் பி சிட்ஸ் டு த இம்மிடியட் லெஃப்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ பி சிட்ஸ் டு த இம்மிடியட் லெஃப்ட் ஆஃப் எக்ஸ்னா இங்கே பி வரும் நமக்கு, கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் பி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஹெச்னு சொல்றாங்க. ஸோ இந்த பக்கம் பாசிபிள் இல்லை. ஸோ 1 2 இங்கே ஹெச் வந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட் W is an immediate neighbor of H and C னா அப்போ இங்க C எடுத்துக்கணும் நம்ம. அப்போ டோட்டலா இதுதான். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருன்றது நம்ம சொல்ல முடியும். ஸோ செகண்ட் ஒன் யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் வருது. அப்போ ஆப்ஷன் நம்பர் the data in statement 2 alone is sufficient to answer while data in statement 1 is not sufficient to answer the question. Next one. Okay, so next one, in a 6-story building consists of floor number 1 to 6 where the topmost floor is 6 and the ground floor is number 1. Each of 6 friends, namely B, C, D, E, F and G lives on different floors. On which floor number B lives? So இங்க B வந்து பார்த்தீங்கன்னா எந்த floor நம்ம கண்டுபிடிக்கணும். So 1 to 6 னு சொல்றாங்க. 6 5 4 3 2 1. So 6 floors. So B தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த floorன்றதை நம்ம find out பண்ணி ஆகணும், ரைட்? So பார்க்கலாம். D lives on an even number floor but not on floor number 2. So அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு possibility இங்கே வருது. So பார்க்கலாம். Okay, so next one, only two people live between F and D. So F, so இந்த conditionல F இங்க வந்துரும். Next one, G lives immediately above B. So G lives immediately above B, இங்கேயும் possible, இங்கேயும் possible. அதே மாதிரி இந்த ரெண்டுமே possible. G lives neither on odd number floor nor the top most. அப்போ G வந்து இங்க வராது, ரைட்? ஸோ G வந்து இங்க வராது, அப்போ ஆட் நம்பரும் வராது. அப்போ G வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் தான் வரும், இங்க தான் பாசிபிள். ஓகே, இந்த கண்டிஷன்ல பார்க்கலாம். ஸோ G வந்து இங்க எடுக்க முடியாது, அப்போ G வந்து பார்த்தீங்கன்னா இங்க தான் பாசிபிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இப்போ பியோட ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரலாம், இல்லை இங்கேயும் வரலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எக்ஸாக்டாக தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கல, கரெக்டா? அப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். E lives on floor number 5 ன்னு சொல்றாங்க. அப்போ 5ல வந்து பார்த்தீங்கன்னா E வரும். நெக்ஸ்ட் only two people live between E and G. So G வந்து பார்த்தீங்கன்னா இங்க வரும் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன் C lives immediately above F ன்னு சொல்றாங்க. அப்போ பாசிபிள் வந்து C lives immediately above F இங்க தான் வரும். நெக்ஸ்ட் B does not live on topmost floor. அப்போ B வந்து பார்த்தீங்கன்னா lower most floor. அப்போ செகண்ட் ஒன் யூஸ் பண்ணா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்குது. That means only 2, right? Okay, so only 2. In the option பாருங்க, the data in statement 2 alone is sufficient to answer the question, while the data in statement 1 alone is not sufficient to answer. That means second one is our answer, right? So next one. So next one பார்த்தீங்கன்னா inequalities கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். Q greater than X ன்னு சொல்றாங்க. So QX இங்க இருக்கு, Q இங்க இருக்கு, X வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. காமன் வேரியபிள் என்னது? இங்க B தான் காமன் வேரியபிள், ரைட்? அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க? B is what? B is less than x, right? அப்ப q ல இருந்து x பார்த்தோம்னா இது என்ன? ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள் இருக்கு, ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா x ல இருந்து k க்கு பார்த்தோம்னா ஓகே, சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா x இங்க எடுத்துட்டா இப்ப k வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. அப்ப பாருங்க greater than or equal to greater than or equal to, அப்ப செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகும். that means only 2. ஆப்ஷன் நம்பர் 5. ஓகே, ஆப்ஷன் நம்பர் 5 our answer. Next one, W less than Z. So W less than Z பாருங்க. So Z less than K, அப்ப காமன் வேரியபிள் என்னது? Okay, Z is less than இல்ல, Z is greater than K, right? So W ல இருந்து பார்க்கும்போது less than or equal to less than, அப்ப W less than Z, true, right? Next one, S greater than or equal to Z. So S greater than or equal to Z னா இல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு S less than Z தான் இருக்கு. So second one வராது, only one. That is option number 1, only one is true. Next one,
next one k less than or equal to b ன்னு சொல்றாங்க. So k less than or equal to b. Okay, so k இங்க இருக்கு. So common variable என்னது h. So h is what? Greater than, okay, h is greater than or equal to k. So b ல இருந்து k ல இருந்து b க்கு பார்த்தோம்னா, so k ல இருந்து b க்கு பார்த்தா less than or equal to, less than or equal to, right? So first one வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகுது. next second one பார்த்தோம்னா, so second one h க்கும் x க்கும் பார்க்கணும். x க்கும் h க்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமனான வேரியபிள் என்னது b. so b என்னது நமக்கு b is less than x, right? அப்ப x ல இருந்து பார்த்தோம்னா greater than, sorry, h ல இருந்து பார்க்கணும் இல்லையா? h is equal to, greater than, less than or equal to, less than. அப்போ h is less than x, both 1 and 2 is true. That is option number 5, both 1 and 2. Next one, x less than t. So x less than t னா இங்க காமனான வேரியபிள் என்னது? x இங்க இருக்கு, t இருக்கு. so காமன் வேரியபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? u தான் காமன் வேரியபிள், ரைட்? so நம்ம எங்க இருந்து பார்க்கணும்? இப்போ x less than t னா t is greater than x, right? so அப்ப இங்க இருந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கு பாருங்க, t is greater than u and greater than or equal to x. அப்ப வந்து t greater than x ஆகும். அப்ப t greater than x னா obviously x less than t. so first one follow ஆகுது. clear-ஆ? next one, x less than b. so x less than b னா, so next நம்ம காமன் வேரியபிள்னா நமக்கு இங்க x ல இருந்து நம்ம பார்க்கணும். x less than or equal to, next u ல இருந்து less than or equal to. அப்ப x less than b, இது கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு true தான் ஆகும். that means both 1 and 2. that means option number 4 is the right answer. next one, so next one, conclusion one, f greater than or equal to b. so f greater than or equal to b னா இங்க காமன் வேரியபிள் என்னது u. so f is greater than or equal to u and இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, less than or equal to. அப்ப first one வந்து பாத்தீங்கன்னா வராது, opposite directionல வந்துரும். next, f greater than t. so f greater than t னா இங்கேயும் காமன் வேரியபிள் என்னது u தான். f greater than or equal to u ன்னு வரும். so f வந்து பாத்தீங்கன்னா என்னது, greater than or equal to u and less than t ன்னு வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா definite relation இருக்காது. so neither nor. that means option number 3, neither nor our answer, right? so next one, okay, so next one வந்து பாத்தீங்கன்னா next different question, that is 7 people namely T, U, V, W, X, Y and Z will be attending 7 different marriages in 7 different states, namely Odisha, Kerala, Karnataka, Bihar, Manipur, Goa and Assam, but not necessarily in the same order, from Monday to Sunday. so அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது டே பேஸ்டு கொடுத்துருக்காங்க, Monday to Sunday ன்னு சொல்லிட்டு, right? okay, இப்போ இங்க டே பேஸ்டுன்றதுனால so Monday to Sunday எடுத்துக்கலாம். so Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday, right? so இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை பிளேஸ் பண்ணிக்கணும். so நமக்கு வேற ஓகே பர்சனும் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஸ்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு 2 வேரியபிள் நம்ம பிளேஸ் பண்ணி ஆகணும் இங்க. clear? so person, place, right? so இப்போ டேட்டா படிச்சுட்டு ஒன்னொன்னா நம்ம பிளேஸ் பண்ணலாம். x will attend a meeting on Thursday. that's a direct statement. so x will attend a meeting on Thursday. next one, only 2 people will attend meeting between x and one who attend the meeting in Manipur. to 2 people, அப்ப possible என்னது, so Manipur இங்க வரும், இன்னொரு கண்டிஷன்ல மணிப்பூர்ன்றது இங்க வரும். okay, 2 possibilities. next one, W will attend meeting immediately before U ன்னு சொல்றாங்க. so but நம்ம இங்க எடுக்கிறது நமக்கு தெரியாது. so நம்ம இங்க சைடுல W will attend meeting immediately before U ன்னு சொல்றாங்க. W will attend a meeting on one of the days before x. so before x னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எங்க வேணா வரலாம், right? so 3 இடக்கு, அதாவது WU இல்லாட்டி WU வரலாம். next one, W will not attend a meeting in Manipur ன்னு சொல்றாங்க. அப்ப W ன்றது இங்க தான் வரும். okay, அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும். only 2 people attend meeting between W and one who will attend a meeting in Karnataka. அப்ப என்னது 1, 2, அப்ப இங்க கர்நாடகா வரும் நமக்கு, right? so next one, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு, W இங்க U இங்க, ரைட்? அப்படி இல்லைன்னா W இங்க, சாரி இங்க U வராது, இங்க W தான் வரும், இங்க W U, அப்படி இல்லைன்னா இங்க W U. ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி நமக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஒன்லி one person will attend meeting between X and who will attend in Assam. ஸோ X and Assamனா இங்க அசாம் வரலாம், இல்லை இங்க அசாம் வரலாம் இந்த கண்டிஷன்ல. அதே மாதிரி இங்க அசாம், அப்படி இல்லைன்னா இங்க அசாம் வரலாம். ஸோ இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட், நெய்தர் W nor U will attend a meeting in Assam. அப்போ இங்க வந்து அசாம் வராதுன்னா இந்த கண்டிஷன்ல தான் நமக்கு அசாம் வரும், ரைட்? ஸோ இங்க அசாம் வராது, இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா W இல்லை U கண்டிப்பா இருக்கணும். ஸோ அசாம் இங்க வராது. ஸோ இந்த கண்டிஷன்ல அசாம் இங்க தான் வரும், ரைட்? நெக்ஸ்ட், T will attend meeting immediately before one who
will attend meeting in Goa. So immediately before Goa na possible, இங்க கோவா எடுத்தா இங்க possible கிடையாது. So first இந்த கண்டிஷன்ல பார்க்கலாம். இங்க கோவா எடுத்தா நமக்கு இங்க possible இருக்கு. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்க கோவா எடுத்தா இங்க possibility இருக்கு. இந்த கண்டிஷன்ல இங்க எங்கேயுமே எடுக்க முடியாது. ஸோ ஒருவேளை U இங்க இருக்குன்னா கோவா இங்க எடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க W இருக்கும், possible கிடையாது. யார் எடுக்க வேண்டியது இருக்கும், நம்ம T எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ possible இல்லை. அப்போ கண்டிஷன் ஓகே இங்க எடுத்தா நமக்கு வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ இங்க என்ன பண்ணலாம்னா இங்க W எடுத்துட்டு மேல T எடுத்து பார்க்கலாம். ஸோ நமக்கு பாசிபிள் இருக்கும். கிளியரா? இங்க U அப்படியே இருக்கும். ஸோ UW இங்க கோவா எடுத்தோம்னா இங்க T. ஒருவேளை இங்க கோவா எடுத்து இங்க T எடுத்தோம்னா இங்க நமக்கு Wக்கு Uக்கு மத்தியில நடுவுல கேப் வந்துடும். நெக்ஸ்ட் only 3 people will attend a meeting between Z and V ன்னு சொல்றாங்க. only 3 people இங்க பாசிபிள் இருக்க, Z and V பாசிபிள் இல்லை. அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பாகுது. ஸோ இந்த கண்டிஷன்ல ஓகே ஸோ பாருங்க இந்த கண்டிஷன்ல 3 பீப்புள்லாம் இங்க பாசிபிள் இருக்குல்ல. அப்போ யார் வந்து ஓகே மேல அட்டன் பண்றா தெரியாது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இசட் வில் அட்டெண்ட் ஏ மீட்டிங் பிஃபோர் வி. அப்போ இசட் வி இது மட்டும் தான் 3 பீப்புள் பாசிபிள் நமக்கு. இப்போ கோவா பாத்தீங்கன்னா கோவா இங்க எடுத்துக்கிட்டா டி இங்க. ஸோ இமிடியட்லி பிஃபோர் கோவா டி. ஓகே ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் W will neither attend a meeting in Odisha nor Bihar. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒடிசாவும் வராது, பீகாரும் வராது. நெக்ஸ்ட் ஒன் X will not attend a meeting in Odisha. X will not attend a meeting in Odisha. இப்போ 3 பேர்கிட்ட பிளேஸ் பண்ணணும். இந்த ரெண்டு இடத்துலயும் ஒடிசா வராதுன்னா U தான் ஒடிசாவா இருக்கணும். கிளியரா? ரைட். அப்போ நெக்ஸ்ட் இப்போ ஒடிசா முடிஞ்சிருச்சு. இப்போ பீகார் இருக்கு. இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. இங்க பீகார் வராதுன்னா Xல தான் பீகார் வரணும். ஓகே அப்போ ரிமைனிங் ஒரே ஒரு ஸ்டேட் தான். ஒரே ஒரு ஸ்டேட் என்ன இருக்கு? கேரளா. ரைட். ஸோ கேரளான்றது W வந்துடும். கேரளா தானே இருக்கு. ரைட். ஓகே ஸோ கேரளா கேரளா தான் இருக்கு. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். In which of the following state you will attend a meeting? You will attend a meeting in Odisha, right? Option number 2, Odisha. Okay, next one. On which of the following day will Z attend a meeting? So Z. Okay, so Z அங்க இருக்கு Monday, right? So Z Monday, that is option number 4 நினைக்கிறேன் இல்லையா? Right. So Monday option number 4. Clear? ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பர்சன் லாஸ்ட்டில் பிளேஸ் பண்ணிடணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம TUVWXY. ஸோ Y மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ Y இங்கே வந்துடும். அவ்வளோதான். ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one, which of the following pairs will represent those who will participate immediately before and immediately after X? Immediately before and immediately after UV. Right, so UV, that is option number 4, number answer. Clear? Right, next one. Next one. As per the given arrangement, W is related to Friday. So W is related to Friday. So W is related to Friday. Na rendu gap varudhu. Okay, next X is related to Sunday. So rendu gap varudhu. In a certain way, to which of the following Z is related to? Z is related to rendu gap na Thursday. Right, so option number. Okay, so option number என்னது நமக்கு Thursday இல்ல. So none of this actually இது. Okay, none கிடையாது. None of this. Okay, புரியுதா? So W is related to what? To Friday. என்னது ரெண்டு கேப் இருக்குங்க. ரெண்டு நாள் கேப் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா X is related to Sunday. ரெண்டு கேப் வருது. அதே மாதிரி Zக்கும் ரெண்டு கேப் வந்தா என்ன டே வரும்னா Thursday வரும். பட் Thursday ஆப்ஷன் இல்ல. none of this கொடுத்துருவாங்க. நன்னு எடுத்துக்காதீங்க. நன்னுனா வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு அர்த்தம். Right, next one. So next one, 4 of the following 5 are alike in a certain way as per the given arrangement and hence form a group. Which of the following does not belong to that group? W Assam. So W Assam எங்க இருக்கு நமக்கு 1 2 3. So 3 gap வருது W Assam க்கு. Next Z Manipur. Z Manipur correct but W Assam தப்பு. So next பார்க்கலாம். T Odisha அதுவும் தப்பு. அப்ப Z Manipur தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2. ஏன்னா மற்றது எல்லாமே தப்பாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் நம்பர் 2 தான் நமக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டைரக்ஷன் பேஸ்ட். அது பார்த்தீங்கன்னா கோடட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ என்ன சொல்றாங்க? P plus Q states that P is 2 meters east of Q. அதாவது பார்த்தீங்கன்னா பிளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நடுவில் ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் 2 meters east of second person. அதே மாதிரி ஓகே ஸோ இந்த சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் 2 meters south of Q. நெக்ஸ்ட் P and Q states that P is 4 meters east of Q. அதோட மீனிங் என்னது? P வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் ஓகே அண்ட் நடுவில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து 4 meters east of செகண்ட் பர்சன். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் 2 meters west of செகண்ட் பர்சன். இந்த மாதிரி பைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் 2 meters north of செகண்ட் பர்சன். சரி பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? A minus Bன்னு இருக்கு. அப்போ மைனஸ்னா என்னது? A is 2 meters west of B. ஓகே ஸோ A is 2 meters
Okay, so A is 2 meters west of B, right? Next one, B க்கு C க்கு நடுவுல என்ன கொடுத்திருக்காங்க 2 meters south, right? So 2 meters south, that is B is 2 meters south of C. Next one, C and D. So C and D என்ன கொடுத்திருக்காங்க 4 meters east. So C is 4 meters east of D, right? So next one, D plus E. So D plus E na வந்து D is 2 meters east of E. So D is 2 meters east of E. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 meters, that is E இங்க இருக்கும். Okay, so next one, F plus B. So F plus B என்ன கொடுத்திருக்காங்க F plus என்னது 2 meters east. F is 2 meters east of B ன்னு அர்த்தம். So F is 2 meters east of B. Okay, இதுதான் உங்க கொடுத்த final arrangement, right? So இங்க பார்க்கலாம் F is in which direction with respect to E? So F வந்து பாத்தீங்கன்னா எந்த direction இருக்கு? E ல இருந்து பார்க்கும்போது எந்த direction இருக்கு? South east direction. That means option number 4, right? So next one, what is the shortest distance between D and B? So D க்கும் B க்கும் நடுவுல shortest distance என்னது? இந்த distance தான் நம்ம find out பண்ணோம். இந்த distance find out பண்ணா இங்க 4 square plus 2 square. அப்ப என்ன ஆகும் நமக்கு? Okay, 16 plus 4 என்ன வரும்? root 20, right? So root 20 நம்ம எப்படி எழுதலாம் நம்ம? So எப்படி எழுதலாம்? 4 into 5 na 2 root 5, right? So 2 root 5 meters, that is option number 1, 2 root 5 meters, right? So next one, a point G is drawn from point F towards north of F. So point G வந்து ஒரு point G ன draw பண்றாங்க. எங்க draw பண்றாங்கன்னா point F. So point F ல இருந்து draw பண்றாங்க. draw பண்ணி எவ்வளவு 2 meters north. So 2 meters north போறாங்க. So இங்க இருப்பாங்க. போனா then C is in which direction and what distance from G ன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இது G இல்லையா? So இங்க distance வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கிறதுனால இங்கேயும் 2 தான் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 meters எந்த டைரக்ஷன்ல இருப்பாங்க? C ல இருந்து பார்க்கும்போது east direction. That means 2 meters east இருப்பாங்களா, right? So 2 meters east தானே. So then C is in which direction? So C, okay, C, sorry, east கிடையாது. C தான் வந்து G ல இருந்து பார்க்கும்போது எந்த டைரக்ஷன் சொல்றாங்க? 2 meters west direction, right? So option number 4, 2 meters west. Clear? So இன்னைக்கு பார்த்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.